முன்னாடியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் டீப்பான நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் இயற்கையா, செயற்கையா. ஒரு மரங்கொத்தி இருக்குன்னா, அதோட வேகத்த பயன்படுத்தி மரத்த கொத்தி ஹோல்ஸ் போட்டு அத கூடா பயன்படுத்தி வாழுது. இதுல ஒரு இயற்பியல் இருக்கு. அதே மரங்கொத்தி அந்த மரத்த கொத்தி அந்த மரம் பாதிச்சு மண்ல கீழ விழுந்துருச்சுன்னா, அந்த மரம் மக்கி போறதுக்கு அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதே மரம் தண்ணீல விழுந்துருச்சுன்னா, அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு மான சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு பாதியில விட்டுட்டு போயிருச்சுன்னா, அந்த மானோட உடல் மக்கி போறதுக்கு சில ரசாயனங்கள் சுரக்குது. அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இந்த மாதிரி இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க விஷயங்கள பத்தி நம்மகிட்ட கேட்டா, இயற்கைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பரிணாம வளர்ச்சி. நம்மள சுத்தி இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே இயற்கைன்னு நம்ம சொன்னா, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, நம்ம மனிதர்கள் பண்ற விஷயங்கள் மட்டும் எப்படி ஆர்ட்டிஃபிஷியலா இருக்க முடியும்? நமக்கு புடிச்ச மாரி மண்ண செங்கலா பயன்படுத்தி மாத்தி ஒரு வீட கட்டி வச்சுக்கிறோம். ஒரு புடிச்ச மாரி ஒரு கார உருவாக்குறோம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள இந்த உலகத்துல உருவாக்கியிருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வெளியில இருந்து எந்த பொருளையோ, எதையும் கொண்டு வரல. அப்படின்னா, இதுவும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே! இதுவும் இயற்கை தானே! இது இந்த இடத்துல மட்டும் எப்படி செயற்கையா மாற முடியும்? இந்த கேள்விய கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரலாம். இருந்தாலும் இந்த கேள்விய எனக்குள்ளேயே வச்சுக்க முடியல. உங்கள்ட்ட கேட்காம இருக்க முடியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.